அனைவருக்கும் வணக்கம். ஒரு சிறு உண்மையை உங்களுக்கெல்லாம் எடுத்துரைப்பதின் வாயிலாக மக்களுக்கெல்லாம் ஒரு சிறு நன்மைகள் ஏற்படும் என்று நான் எண்ணி இந்த வீடியோவை பதிவிடுகின்றேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இதில் தவறேதும் இருப்பினும் அனைவரும் பொறுத்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். வேறொன்றுமல்ல, தெருக்களிலே சுற்றித் திரிகின்ற நாய்கள் ஏராளம். கிராமங்கள், நகரங்கள், ஊராட்சிகள், பேரூராட்சிகள், மாநகராட்சிகள் போன்ற இடங்களிலே தெருநாய்க்கள் அதிகமாக சுற்றித் திரிகின்றது. சமீப காலமாக மதுரையிலே ஒரு குழந்தையை கூட கடித்து நாலைந்து நாய்க்கள் சேர்ந்து கடித்து கொன்றுவிட்டது. வண்டியில் செல்பவர்களை எல்லாம் விரட்டுகின்றது. வண்டியில் இருந்து விழுந்து விடுகின்றார்கள். முதியவர்கள், குழந்தைகள் போன்றவர்களுக்கு பெரும் தொல்லையாக இருப்பது இந்த தெருநாய்க்கள். இந்த தெருநாய்க்கள் இருந்து அதனால் யாருக்கு வேறென்ன லாபம்? அரசு முன்பெல்லாம் அரசாங்கத்தில் நாய் வைத்துக் கொள்வதென்றால் அதற்கு ஒரு லைசன்ஸ் தேவைப்படும் என்று கொடுப்பார்கள். அந்த லைசன்ஸ் உள்ள நாய்களை மட்டும் வைத்துவிட்டு மற்ற நாய்களை எல்லாம் பஞ்சாயத்து அல்லது யூனியன் அல்லது நகராட்சி, மாநகராட்சி போன்றவர்களால் அந்த நாய்கள் எல்லாம் ஒழித்து கட்டப்படும். அதுபோன்று செய்யாமல் இப்பொழுது தெருநாய்க்களை விட்டு குழந்தைகளுக்கு, பெரியவர்களுக்கு மற்றும் வண்டி வாகனங்கள், டூ வீலர்கள் செல்வதற்கெல்லாம் மிகுந்த ஆபத்துகளை உண்டாக்கி கொண்டிருக்கின்றது. இந்த தெரு நாய்க்களினால் யாருக்கு என்ன லாபம் கிடைக்கின்றது? ஏன் சமூக காவலர்கள், அதாவது இந்த வாயில்லாச்சிவன்களுக்காக ஒரு சங்கம் அமைப்பு வைத்து நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்று நான் நினைக்கின்றேன். அப்படிப்பட்டவர்கள் தேவைப்பட்டால் அவர்கள் இந்த நாய்களை பிடித்து கொண்டு அடைத்து வைத்து அதற்கு உணவுகள் அரசாங்கத்திடத்திலோ அல்லது சொந்த செலவிலோ செய்து கொள்ளலாம். அதை என்று அது வகையிலும் தவறு கிடையாது. தெருக்களிலே சுற்றித் திரிந்து மக்களுக்கு தொல்லை தருகின்ற நாய்களை நிச்சயமாக ஊராட்சி, பேரூராட்சி, மாநகராட்சி போன்ற இடங்களிலே எந்தோ நாய் சத்தம் வருகின்றது. இது மாதிரி திரிகின்ற நாய்களை பிடித்து, அப்படி வேண்டுமென்றால் நாய்கள் வைத்துக்கொள்ள விரும்புபவர்களுக்கு கவர்மெண்ட்டுக்கு ஒரு வருமானம் வரட்டும், அதற்காச்சும் ஒரு லைசன்ஸை கொடுத்து தேவையில்லாத நாய்க்களை அகற்றி தரும்படி இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் வேண்டி விரும்பி எனக்கு தெரிந்த ஒரு வேண்டுகோளை வைக்கின்றேன். தங்கள் செவிசாய்த்து ஊராட்சி, பேரூராட்சி, மாநகராட்சியிலே உள்ளவர்கள் மேலிடத்திற்கு எடுத்து கூறி தங்கள் ஊர்களில் உள்ள தெருநாய்க்களை முற்றிலுமாக ஒழித்து கட்டும்படி உங்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி கலந்த வணக்கம்.